வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முலாம் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். முலாம் பழங்களில் போதுமான அளவுக்கு ஆரோக்கியமான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதா தான் நமக்கு அது மருத்துவ நன்மைகளை கொடுக்குதுங்க. அதுவும் இந்த கோடை காலங்களில் முலாம் பழங்களை நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது பல்வேறு மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த முலாம் பழங்களில் நீர் சத்து, ஆரோக்கியமான கொழுப்பு, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. தாதுக்களில் காப்பர், மெக்னீசியம், மேங்கனீஸ், துத்தநாகம், கால்சியம், பொட்டாசியம், கரோட்டினாய்டு போன்றவையுமே இருக்குங்க. முலாம் பழங்களை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த கோடை காலங்களில் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முலாம் பழம் சருமத்திற்கு நமக்கு நன்மை செய்யுங்க. முலாம் பழம் நீர் சத்து மிக்கதுங்க. ஸோ இது வந்து சருமத்தை நீரேற்றமாக நமக்கு வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுவும் இந்த கோடை காலங்களில் நமக்கு எந்த விதமான நீர் வறட்சியும் நம்மளுடைய உடலில் ஏற்படாமல், சருமங்கள்லையுமே வறட்சி ஏற்படாமல் சருமத்தை வந்து நீரேற்றமாக வைத்திருக்கும். சருமத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரானதோட பாயும் போது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு வந்து கிடைக்குங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முலாம் பழம் விதைகளில் பல்வேறு அத்தியாவசியமான சருமத்திற்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக முலாம் பழங்கள் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இது எல்லாமே சருமத்தை சேதப்படுத்தக்கூடிய பல்வேறு காரணிகளிலிருந்து நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கும். சுருக்கமாக சொல்ல முடியும்னா, நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கி முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கொடுக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முலாம் பழம் வந்து சருமத்தில் கோலஜன் உற்பத்தி ஊக்குவிக்கிறதால வயதான தோற்றம்லாம் நமக்கு வந்து தடுக்கப்படும். ஒரு இளமையான தோற்றம் வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வயதை வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கா தெரிய ஆரம்பிப்போம். முலாம் பழம் கண் பிரச்சனைகள் வராமல் நமக்கு தடுக்கும். கண் பார்வையை கூர்மைப்படுத்துங்க. கண்ணுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக தான் முலாம் பழம் இருக்குங்க. ஸோ இந்த முலாம் பழங்களில் விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைந்திருக்கு. இந்த விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் எல்லாமே கண் பார்வை திறனை வந்து மேம்படுத்துறதுக்கும், கண் புரை, விழிப்படலம் சேதமடைவது, மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவது, மாலை கண் நோய் ஏற்படுவது, பார்வை வந்து கூர்மை இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். கண்ணுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்றதால இப்போ நீங்கள் முலாம் பழங்களை தொடர்ந்து நீங்கள் சேர்த்துக்கிறது எல்லாமே உங்களுடைய கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். கண்களில் வந்து வறட்சி ஏற்படாமல், கண்களில் எதுவுமே வீக்கம் ஏற்படாமல், கண்களில் எதுவும் தொற்றுக்களும் எதுவும் ஏற்படாமல், குளிர்ச்சியான ஒரு கண் அமைப்பு, அந்த கண்களில் வெப்பம் எதுவும் ஏற்படாமல் அதெல்லாம் நமக்கு வந்து பாதுகாத்துக்கும். குளிர்ச்சியான கண் அமைப்பு, கூர்மையான கண் பார்வையை பெறுவதற்கெல்லாமே தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் முலாம் பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. முலாம் பழம் நமக்கு இயற்கையாகவே தூக்கத்தை வந்து வரவழைக்க செய்யக்கூடிய ஒரு அமிர்தம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குங்க இல்லையா, அது வந்து பலரும் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மன அழுத்தம், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இந்த ஐடி ஒர்க்ஸில் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, அப்புறம் அவங்களுடைய ஒர்க்கு ப்ரெஷரு, ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி வேலை பார்க்குறது, இந்த மாதிரி காரணங்கள் வந்து தூக்கமின்மையை உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிலையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவரை அணுகி தூக்க மாத்திரைகளை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. தூக்க மாத்திரைகளை வந்து தவிர்த்துட்டு இயற்கையாகவே நம்ம வந்து பழங்கள், காய்கறிகளை, இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது எப்படி தூக்கத்தை வரவழைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இயற்கையாகவே தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்க்கணும் அப்படின்னா முலாம் பழங்களை எடுத்துக்கலாம். அப்போ முலாம் பழங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய உடல் நரம்புகள் மற்றும் தசைகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி சீரான தூக்கத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்றதால அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய தூக்க ஹார்மோன் சுரக்கப்படும். ஸோ அதன் மூலமாக இயற்கையாகவே நமக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். தூக்கமின்மை பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து தினந்தோறும் முலாம் பழங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இயற்கையாகவே நல்ல தூக்கத்தை வந்து நீங்கள் பெறலாம். முலாம் பழம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகரிக்குங்க. அப்போ குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து எந்த நோயுமே நம்ம வந்து தாக்காத அளவுக்கு பாதுகாத்துக்கொள்ளும். முலாம் பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொண்டிருக்கு. இதுதான் அதுக்கான காரணம். ஸோ இதனால் நம்மளுடைய உடம்புகளில் இந்த ரத்தத்தில் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தி வந்து தூண்டப்படும். இதனால் உடலில் நோய் தொற்று ஏற்படாமல் எதிர்த்து போராடுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முலாம் பழத்தில் எலாஜிக் மற்றும் காஃபி அமிலம் போன்ற ஆக்சிஜனேற்றங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை வந்து நமக்கு வெளியேற்றுவதற்கும் அதை அழிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்வதற்கு முலாம் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்பெறுவதால் எந்த நோயுமே நம்மை தாக்காது, நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். முலாம் பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை நோயாளிகள் வந்து வாழ்நாள் முழுவதும்
முழுவதுமாகவே ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்க வேண்டும். அதனோடு உடல்ல ஊட்டச்சத்துக்கள் குறைபாடும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பழங்கள்ல முலாம் பழமும் சேர்க்கலாம். முலாம் பழங்கள் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆனது நீரிழிவு நெஃப்ரோபதியை தடுக்க செய்யுது. முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இயற்கையானது, குறைந்த கிளைசமிக் கொண்டது. ஸோ இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு பழம். அப்படினால அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம், அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். ஸோ அதுவே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் பழத்திலிருந்து விடுபட வச்சிடும். ஸோ தொடர்ந்து முலாம்பழங்கள் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பெறுங்க. கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய சருமம் தொடர்பான பிரச்சனை, மயக்கம், தலைவலி, சோர்வு இதெல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோங்க. உடல்களில் வறட்சி ஏற்படாமல் நீரேற்றமாக ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.